சிம்ம ராசி நேயர்களுக்கு கரூர் அஸ்வமணிமேகலையின் அன்பான வணக்கம். அதாவது இந்த 2026 2ஆம் தேதி 2/6/2026 குரு கடகராசிக்கு வர்றது சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பொது பலன் அப்படின்னாலும் 60% இது நடக்கும். இப்போ சிம்ம ராசியில் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால சின்ன ஒரு மென்டல் டார்ச்சருங்கிறது இருக்கும். உச்சத்தில் தானே குரு இருக்கார், அதனால் பெருசாக பாதிப்பை கொடுக்க மாட்டார். அப்படின்னாலும் கூட மனம் ஒரு 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 கௌரவத்தை எதிர்பார்த்தோ அல்லது ஏதோ ஒரு வார்த்தையை சொல்கிறது மூலிமா மன அழுத்தங்கள், தூக்கமின்மைங்கிறது உங்களுக்கு வரும். எப்போ தூக்கம் வருதோ அப்போ தூங்குங்க, டைமெல்லாம் பார்க்க வேண்டாம். தூக்கம்னு வந்தால் ஒரு 1/2 hour ஒதுக்கி தூங்குங்க. ராத்திரியில் தூக்கம் வர்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது பல சிந்தனைகள் ஓட்டத்தினால் வரக்கூடிய அம்சம். அட்டமச்சனி வேற போயிட்டு இருக்குது, அதனால் இந்த குரு பயிற்சி கொஞ்சம் அட்டமச்சனியை குருவையும் பார்க்குறாரு, ஆனால் 8ல் இருந்து தானே பார்க்குறாரு. அதனால் பிரச்சனைகளை பற்றி யோசித்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகி மைண்டு மென்டல் டார்ச்சரை கொடுத்துரும். அதனால் ரிலாக்ஸாக இருங்க, அதுதான் ரொம்ப சிறப்பு. தியானம் பண்ணுறது மிகவும் சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். உங்களுடைய 4ஆம் இடத்தை, 8ஆம் இடத்தை, 12ஆம் இடத்தை இண்டிகேட் பண்ணி 6ஆம் பாவம் உத்தியோகங்கிற இடத்தையும் பார்க்க போகுது. தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுடைய எதிரிகள் குறைவாங்க. வீடு கட்டிடம் சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் அமைவதற்கான அற்புதமான வாய்ப்பு இருக்குது. பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிடாதீங்க. உங்களுடைய பார்ட்னர்ஸ், அதாவது கணவன் மனைவி அப்படிங்கிறவங்களாம் தேவையில்லாத பிரச்சனைகள், அதன் டிவோர்ஸ் லெவலுக்கு போகிறதுக்கெலாம் வாய்ப்பு உண்டு. அதனால் தர்க்கம் தவிர்ப்பது நல்லது. சிம்மராசி நேயர்கள் பொதுசாக ஹாப்பியாக இருக்கக்கூடிய காலம். அப்படி இருந்தீங்கன்னா தான் தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிம்மதியாக இருக்கும். காசு பணம் பொருளும் எவ்வளவு வந்தாலும் செலவாகும், ஆனால் அது சுப விரயமாக இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஓகேங்களா? நிறைய நீங்கள் டைம் கிடைக்கும் போதெல்லாம் தியான நிலையில் இருங்க, மௌன விரதம் இருங்க, ரிலாக்ஸாக தூங்குங்க. சரியா? இதுதான் பரிகாரம். சிம்மராசி நேயர்கள் இந்த வருடம் ஜாக்கிரதையாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டிய அருமையான காலம். குரு பார்த்துக்குவார், பிரச்சனைகளை குரு பார்த்துக்குவார். கவலை இல்லாமல் இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க.